ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் 3 டேஸ் ஏற்காடு போயிருந்தோம். அது ஓவராலாக நான் குமுலேட்டிவாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக லாஸ்ட் வரை பாருங்கள். நாங்கள் வந்து 5 o'clock சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ போகிற வழியிலேயே ஹைவேல வந்து ஆரியாஸில் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு தான் இப்போ இந்த மாதிரி வெந்தய வாட்டர், ஜீரகம் வாட்டர், நிலவேம்பு தண்ணி அப்படிலாம் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. ஆரியாஸில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதுவும் நான் இந்த ஹைவேல போகும்போது தான் பார்த்தேன்னா. ஸோ நாங்கள் அங்கே வந்து வெந்தய வாட்டர், ஜீரக வாட்டர் எல்லாமே குடிச்சிக்கிட்டோம். இந்த நிலவேம்பு கசாயமும் குடிச்சிக்கிட்டோம். அது ரொம்ப இம்யூனிட்டி பூஸ்டரில், ஸோ அதை குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சி. நாங்கள் போகும்போதே வந்து ஏற்காடு மலையை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அண்ட் நாங்கள் போகிறதுமே நல்லா இருந்தது. பட் எங்களுக்கு வந்து 5 hours தான் காட்டுச்சு. பட் நாங்கள் போகவே 7 hours 8 hours கிட்ட ஆகிடுச்சு. என்ன நிறைய ஸ்டாப்பிங் போட்டு அப்படி போனதுனால ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் ஏற்காடு உள்ளே என்ட்ராகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 50 rupees வந்து அந்த டோல்கேட்டில் கேட்டிருந்தாங்க. அதுவும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அங்கே கொஞ்சம் சில ரைட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நினைக்கிறேன். பட் நாங்கள் அதுக்கெலாம் போகலை. நீங்கள் இந்த வீடியோவிலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஜஸ்ட்டு ஸ்டே பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் போயிருந்தோம். ஏன்னா வந்து சின்ன பசங்க இருக்கிறதுனால அவ்வளோலாம் எங்களால் என்ஜாய் பண்ண முடியல. ஜஸ்ட் நாங்கள் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு வந்தோம் 3 days. பட் சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம பிளான் பண்ணி போகிற ட்ரிப்பை விட அன்பிளான்டாக போகிற ட்ரிப் வந்து நல்லாவே அமையுது. இந்த ட்ரிப் எங்களுக்கு அப்படி தான். நாங்கள் ஒரு சடனாக நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணோம். சரி போகலாம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் ஏற்காடு போனதில்லை. நாங்கள் ஏலகிரிலாம் போயிருக்கோம். பட் ஏற்காடு வந்து ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் போனதில்லை. பட் இது என்ன நிஜமாகவே சொல்கிறேன், ஊட்டி கொடைக்கானலை விட இது நல்லாவே இருந்தது. ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கூட. நாங்கள் போன ரெசார்ட் வந்து மவுண்ட் பிகோ. இந்த ரெசார்ட் தான். இந்த ரெசார்ட் வந்து நான் பார்த்தேன். நான் நெட்டில் பார்த்து சர்ச் பண்ணி எடுத்தேன். இது டாப் ஆஃப் த ஹில்லில் இருக்குது ஏற்காட்லேயே. ஸோ நல்லாவே கூலிங்காக இருந்தது. நிஜமாக நான் ஊட்டியில் கூட இவ்வளோ கூலிங்காக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பட் இங்கே அவ்வளோ கூலிங்காக இருந்தது. நாங்கள் 3 பேர் போயிருந்தோம், 2 கிட்ஸோட. எங்களுக்கு வந்து 6K அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் வந்து சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி போனால் இன்னுமே ரேட் அதிகமாகும். ஏன்னா வந்து அங்கே அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி தான் நான் சொல்லி ஆகணும். அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக பார்த்துக்குவாங்க. எல்லாமே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னன்னாலும் இமீடியட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து போனதுமே வந்து 3 o'clock ஆனதுனால நாங்கள் லஞ்ச் சாப்பிடலை. அதனால் அங்கே போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அங்கே ஆர்டர் எல்லாமே வந்து கிடைக்கிது. பிரியாணி இந்த மாதிரிலாம் கிடச்சிது. தயிர் சாதம் இதுவும் நாங்கள் வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டோம். அங்கேவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் டேஸ்ட்டுக்கு நம்ம சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் அவ்வளோ ப்ரைஸும். நான் இது வந்து ஈவினிங் எடுத்தது. ஒரு 6:30 அந்த மாதிரி எடுத்தது. சன் செட் ஆகிடுச்சு. நான் சன் செட்டு நான் பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இந்த ரெசார்ட்டில் உங்களுக்கு சன் செட்டுக்கு கூட உங்களை கூட்டு போகிறாங்க. அவங்க 5:30க்கு அசம்பிள் ஆக சொல்கிறாங்க. பட் எங்களால் போக முடியல. நாங்கள் வந்த டயரில் நாங்கள் போகலை. ஸோ நான் என்னோடய பால்கனியில் தான் இருந்து பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டு டிஜே நைட்டும் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயரும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் கிளம்பி போனோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் இருந்தது. அதில் லைட்டிங்கோட நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இங்கே நான் உங்களுக்கு ஜஸ்ட் கவர் பண்ணியிருக்கேன். டிஜே நைட்லாம் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீன் போட்டு அதில் எல்லாருமே டான்ஸ் ஆடி நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க. தமிழ்நாடுலேருந்து வந்திருந்தாங்க, ஆந்திராலேருந்து வந்திருந்தாங்க, கர்நாடகா அப்படின்னு நிறைய பிளேசஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அங்கே நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்றதுக்கும் கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் ரெசார்ட்லேயே தான் இருந்தோம். நாங்கள் வெளியவே போகல. அங்கேயே ரெசார்ட்டும் ஃபுட்டும் நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்ததுனால நம்ம அங்கேயே எல்லாமே முடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக அங்கேயே சாப்பிட்டோம். அங்கே போயிட்டு இந்த மாதிரி சூப்பு, பார்பிக்யூ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதே நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ என்னோடய பையனெல்லாம் நல்லாவே அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ரொம்பவே ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பராக இருந்தது. நீங்கள் தாராளமாக போகலாம். நீங்கள் இங்கே போனீங்கன்னா 2 days போங்க. 1 day கண்டிப்பாக பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. நான் ஒரு லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா வந்து நம்ம ஃபஸ்ட் டே இப்போ ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டே வந்து ஒரு நார்மலான ரெசார்ட்டை புக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்த டயரில் நம்மளால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணவே முடியாது. பட் செகண்ட் டே அந்த பெரிய ரெசார்ட்டையோ நல்ல வியூவில் ரெசார்ட்டையோ நம்ம புக் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் வந்து பிளான் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும்னு இருக்கேன். ஏன்னா இந்த ரெசார்ட் நான் அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக. ஸோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு போயிட்டு அங்கே 11 o'clock நம்ம செக் அவுட் ஆகணும். 2 o'clock செக்இன், 11 o'clock செக் அவுட்டு. நாங்கள் ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 9:30 நாங்கள் அங்கே போயிட்டோம். ஆனால் காலையிலேயே அவங்க ட்ரெக்கிங் கூட்டு போகிறாங்க, பிளான்டேஷன் வாக்லாம் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி நைட்டே சொல்லியிருந்தாங்க. பட் எங்களால் எதையுமே போக முடியல.
நாங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ண தான் வந்தோம். எங்களால் பசங்களை வச்சுட்டு அங்கெல்லாம் போக முடியாது. நம்ம பசங்களை வச்சுட்டு நம்மளால் போக முடியாது. மேபி கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாம் ஆனால் வேணால் நம்ம போகலாம். அண்ட் இங்கே ஒன்று என்னென்னா, இங்கே வந்து இன்ஃபினிட்டி பூல் இருக்குது. இந்த ஏற்காடுலேயே நான் எந்த ரெசார்ட்லேயுமே நான் இன்ஃபினிட்டி பூல் பார்க்கல. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இங்கே தான் வந்து அந்த இன்ஃபினிட்டி பூல் இருக்குது. நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே குளிக்கலாம். அது வந்து ஸ்விம் சூட்டு போட்டு தான் குளிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து 11 இல்லை 12 ஆகிடுச்சு செக் அவுட் ஆகிறதுக்கு. அங்கே செக் அவுட் பண்ணிட்டு எனக்கு மனசே இல்லை, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நான் சொல்லிகிட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப அழகாக இருக்குது, அதனால தான் உனக்கு அது இன்னுமே உனக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் ஏற்காடுன்னு போனால் நான் திரும்பவும் மவுண்ட் பிக்கோ தான் போவேன். நான் 2 days இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணுவேன் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். இது நெக்ஸ்ட் டே அடுத்த ரெசார்ட் நாங்கள் போயிருந்தோம். இந்த ரெசார்ட்டோட நேம் வந்து டியோ ஹோட்டல்ஸு. இதோட நான் ரூம் டூரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோவில் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ நாங்கள் வந்தது 11 12 நாங்கள் செக் அவுட் ஆகிட்டு இங்கே வந்துட்டு நாங்கள் லஞ்ச் முடிச்சிட்டோம். நாங்கள் ஹோட்டல் வெளியிலேயே வந்து சாப்பாடு வாங்கிட்டு, சரி நம்ம எங்கேயாவது வந்ததுக்கு நம்ம ஏற்காடு எங்கேயாவது போகலாம் அப்படின்றதுக்காக இந்த போட் ஹவுஸ் தான் போகலாம். இந்த போட் ஹவுஸ்னால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ரைடு தான் இங்கே நிறைய இருக்கும். பட் நம்ம போட் ஹவுஸ்னால் நம்ம பசங்களும் என்ஜாய் பண்ணுவாங்களே அப்படின்றதுக்காக நாங்கள் 3 பேரும் மட்டும் போனோம். அங்கே சூப்பராக இருந்தது. இது வந்து ஈவினிங்கில் போனதுனால கிளைமேட் கொஞ்சம் அப்படியே நல்லாயிருக்கு. அண்ட் அங்கே ரெயினாகவும் இருந்தது. ரெயின் வந்து விட்டு வந்த மாதிரி இருந்தது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நான் அதனால் வந்து சேஃபர் சைடுக்காக என்னோட சின்ன பையனை என் தம்பிகிட்ட கொடுத்துட்டு நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போனோம். போட்டிங் முடிச்சுட்டு போட்டிங்க்கு ஆப்போசிட்லேயே இந்த மாதிரி ஒரு பிளேடே இருந்தது. அது பேர் வந்து வேறு ஏதோ நேம் நான் மறந்துட்டேன். அங்கே வந்து என் பையனை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கேயே வந்து டின்னரை முடிச்சிட்டோம். ஏன்னா வந்து ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட முடியாது அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கேயே டின்னர் முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்து இந்த மாதிரி மிளகு, டீ தூள் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டோம். இங்கே ஏற்காடு வந்ததுனாலே நீங்கள் வந்து மிளகு, அந்த காஃபி தூள் வாங்கிக்கோங்க, டீ தூள் வாங்காதீங்க. இங்கே காஃபியும் மிளகும் மட்டும்தான் ஃபேமஸ்ஸு, வேறு எதுவுமே ஃபேமஸ் கிடையாது. அண்ட் டின்னர் வாங்கிட்டும் வந்திருந்தோம், கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டில் ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்றதுக்காக அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இதுதான் நான் செகண்டாக இருந்த ரெசார்ட்டு. பட் அங்கே கேம்ப் ஃபயர் வைக்கல, என்ன ரீசன்னே தெரியல எனக்கு. என்ன ரீசன் தெரியல, மேபி மழையினால வைக்கல அப்படின்னு தெரியல. இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயும் காம்ப்ளிமெண்ட்ரி தான். அங்கேயே நாங்கள் சாப்பிட்டோம். அங்கேயே நல்லா தான் இருந்தது ஹோட்டலு. ஆனால் என்னதான் இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட் ஹோட்டல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்டை விட நீங்கள் டியோ வந்து செலக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தேடுறீங்க அப்படின்னா இந்த அட்மாஸ்பியரும் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து எல்லாமே வீடு மாதிரி சூப்பராக அழகாக இருக்கும். அப்படியே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். சண்டே அன்றைக்கி தான் கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன். கீழே இறங்குனதுமே சரியான வெக்க, மேலே அப்படி இருந்தது. நிஜமாக ஏற்காடில் இவ்வளோ கூலிங் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து சும்மா நார்மலாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் நான் இவ்வளோ கூலிங் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் ஏற்காடு போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. 1 hour தான் நமக்கு மேலே ஏறுற மாதிரி இருக்குது. அப்படியே நாங்கள் வந்துட்டோம். கீழே வந்து இந்த சேலம் பக்கத்தில் இந்த அல்ஃபா ஹவுஸ்னு வந்து ஒரு ஹோட்டலில் வந்து லஞ்ச் முடிச்சிட்டோம். லஞ்ச் அங்கேயும் கொஞ்சம் நாங்கள் தாராளமாக தான் சாப்பிட்டோம். எந்த கண்ட்ரோலுமே இல்லை, அதுதான் சாப்பிடணும் இதுதான் சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லை. நாங்கள் எங்களுக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு இந்த 3 நாள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அப்படி தான் நான் சொல்வேன். சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. இந்த vlog அவ்வளோதான். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட 2 வீடியோவோட ரூம் டூருமே நான் வந்து அந்த கீழே போடுறேன், லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.